Friends, welcome to CBC class 11th Max chapter 5 linear inequalities பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் சொல்லி சப்பசமாக அசால்ட்டாக போனால் 2 நிமிஷம் ஆகாதுங்க பாருங்கள். இப்போ இதான் இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வல்லேருந்து எந்த இன்டர்வல் க்ளோஸாக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம், ஹாஃப் ஓப்பனாக இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் மீனிங் வந்து நான் இந்த எக்ஸைஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பாருங்கள். ஓகே, சப்போஸ் புரியலனாலும் திரும்ப ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். சம் போட்டு முடிக்கும்போது சொல்லுங்கள் பாருங்கள். இது -4 இருக்குது, அந்த -4 இந்த பக்கமும் தள்ளலாம், இந்த பக்கமும் தள்ளலாம். இந்த மாதிரி 2 இன்இக்வாலிட்டி இருந்தால் 2 பக்கம் தள்ளி விட்டுறலாம். 2 -4 இப்படி போச்சுன்னா +4 ஆகிடும். 3x ≤ 5 + 4 ரெண்டு பக்கம் மூவ் ஆகும். ஓகே, இதை ஆட் பண்ணால் 6 ≤ 3x ≤ 9. இப்போ இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இதை இங்கே தள்ளி விட்டால் டிவிஷனில் போயிடும். இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். 6 / 3 ≤ x ≤ 9 / 3 கேன்சல் பண்ணிட்டா 2, கேன்சல் பண்ணிட்டா 3. ஸோ 2 ≤ x ≤ 3 அவ்வளோதான். இப்போது நான் இந்த மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ரெண்டு பக்கம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 <x <3 இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஈக்குவல் டு சிம்பிளே இல்லையா? இப்படி இருந்தால் நீங்கள் என்ன சொன்னால் x belongs to the solution belongs to 2, 3 ரெண்டுமே இன்இக்வாலிட்டி இல்லைன்னா ஓப்பன் இன்டர்வல் போடணும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நம்பர் லைனில் 2ம் 3யும் இருக்குது, 2 கிடையாது எக்ஸப்ட் 2 அப்படியே டச் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸப்ட் 3 அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2.99 வரைக்கும் இருக்கும், 3 மட்டும் கிடையாது. இதான் அதுக்கு மீனிங். இப்போ 2 <= இந்த சம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம், x belongs to ஈக்குவல் டு போட்டிருந்தா க்ளோஸ்ட் இன்டர்வல். இதுக்கு பேர் என்னது, க்ளோஸ்டு. 2 போட்டுக்கணும், 3 போட்டுக்கணும், க்ளோஸ்டு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 3 இருக்குன்னா இன்க்ளூடிங் 3 நடுவில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதுதான் 2, 3. ஸோ நமக்கு இங்கே இன்க்ளூடிங் தானே இருக்குது. ஸோ therefore சொல்யூஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி இஸ் 2, 3 இப்படி போட்டுக்கோங்க. வேணா x belongs to இப்படி போட்டுக்கோங்க. இன்னும் பக்காவாக இருக்குங்க ஆன்சர். ஓகேவா?